ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது அல்ஜிப்ராவில் இந்த மாடல் கேள்வி கேட்டால், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் எக்ஸின் அடுக்கு இந்த இடத்துலையும் எதுவுமே இல்லாமல் இருந்தாலோ, அல்லது கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் எக்ஸின் அடுக்கு இந்த இடத்துல என்ன எண் இருக்கோ அதே எண் இந்த இடத்துலையும் இருந்தாலோ இதுக்கான பதிலை ஒரே ஒரு எண்ணை வைத்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? சரி, அந்த எண் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? அந்த எண் என்னன்னா 4. இந்த 4ஐ வைத்து தான் வரப்போகிற அனைத்து கணக்குகளுக்கும் உண்டான பதிலையே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ இந்த 4ஐ வைத்து இந்த கேள்விக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் இந்த இடத்துல ஒரு எண் இருக்கும். சரியா? அந்த எண்ணை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. சரியா? இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்து இது பக்கத்தில் நம்ம 4 போட்டுக்கலாம். இப்போ இதை சுருக்குனா நமக்கு தேவையான பதில் 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 9 மைனஸ் 4. ரெண்டுத்தையும் கழிச்சா 5. அவ்வளோதான பதில்னா? இல்லவே இல்லை. கடைசியாக சுருக்கி முடிச்சதும் கடைசியாக என்ன எண் வருதோ அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். இப்போ அவ்வளோதான் ஆன்சர். சரி, அடுத்த கணக்கில் எக்ஸின் அடுக்கு இங்கே என்ன எண் வந்திருக்கோ அதே எண் இங்கேயும் வந்தால் அதற்கான பதிலை இதே 4ஐ வைத்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு என்ன எண் வந்திருக்கோ அதே எண் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாடல் கேள்வி கேட்டாலும் நாம் இதே 4ஐ வைத்து தான் பதில் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் இந்த இடத்துல என்ன எண் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை கொண்டு வந்து பக்கத்தில் எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த 4 இங்கே எழுதிக்கலாம். இப்போ சுருக்குனா நமக்கு தேவையான பதில் கிடைச்சிரும். 11 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வருது? 121 மைனஸ் 4. இரு எண்களையும் கழித்தால் 117. அவ்வளோதான ஆன்சர்னா? இல்லவே இல்லை. கடைசியாக கிடைத்த எண்ணிற்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். இப்போ அவ்வளோதான் ஆன்சர். சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. எக்ஸின் அடுக்கு இங்கே என்ன எண் கொடுத்துருக்கான்? 136. அதே எண் தான் இங்கேயும் கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த மாடல் கேள்வியை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணும்னா 4. இந்த 4ஐ வைத்து தான் இதற்கான பதிலை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். சரியா? சரி, இந்த 4ஐ வைத்து இதற்கான பதிலையும் கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் இந்த இடத்துல என்ன எண் இருக்கோ அதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும். அதுக்கடுத்து இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதை பக்கத்தில் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 4ஐ இங்கே எழுதிக்கலாம். இப்போ நம்ம சுருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 7 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வருது? 49 கூட்டல் 4. இரு எண்களையும் கூட்ட நமக்கு என்ன கிடைக்குது? 53. இப்போ இந்த கடைசியாக கிடைத்த எண்ணிற்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர். நான் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும்னு எனக்கு சொல்லுங்கள்.